வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரீதா. மைதிலி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்பட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதி இன்று பிற்பகல் 3 மணிக்கு அறிவிப்பு வெளியாகிறது. ₹10,200 கோடி ரூபாயில் சேது பாரதம் திட்டம் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். ஏழு பேர் விடுதலை பற்றி சாதகமான முடிவு எடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். +2 தேர்வுகள் தொடங்கின. முதல் நாள் தேர்வு குறித்து மாணவர்கள் கருத்து. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதியை இன்று பிற்பகல் 3 மணிக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. தமிழகம், புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. தேர்தல் தேதியை அனைவரும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருந்த நிலையில் இன்று மதியம் 3 மணிக்கு தமிழக தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி டெல்லியில் அறிவிப்பார் என்று தேர்தல் ஆணைய கூடுதல் பொது இயக்குநர் ராஜேஷ் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களிலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களவை முன்னாள் தலைவர் PA சங்மா திடீர் உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அவருக்கு வயது 68. மேகாலயாவில் உள்ள பழங்குடியின வகுப்பை சேர்ந்த சங்மா 1947ஆம் ஆண்டு பிறந்தார். 1973ஆம் ஆண்டு இளைஞர் காங்கிரஸில் சேர்ந்த அவர் அங்கு பல்வேறு பதவிகளை வகித்தார். மேகாலயா காங்கிரசின் பொதுச் செயலராக உயர்ந்த சங்மா 1988 முதல் 1990 வரை அம்மாநில முதல்வராக பதவி வகித்தார். பின்னர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக 1995 மற்றும் 96ஆம் ஆண்டுகளில் பதவி வகித்தார். அதைத் தொடர்ந்து கடந்த 1996 முதல் 1998ஆம் ஆண்டு வரை மக்களவைத் தலைவராக பணிபுரிந்த சங்மா காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி வெளிநாட்டை சேர்ந்தவர் என்று விமர்சித்து காங்கிரஸில் இருந்து பிரிந்தார். சரத் பவாரின் தேசியவாத காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்ட சங்மா 2012 குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிரணாப் முகர்ஜிக்கு எதிராக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். மேகாலயத்தின் துரா தொகுதியில் இருந்து 8 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்மா இன்று திடீர் நெஞ்சுவலியால் காலமானார். அவருடைய மறைவுக்கு தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி, முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முன்னாள் மக்களவைத் தலைவர் PA சங்மாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த பிறகு மக்களவை வரும் 8ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள 7 பேரையும் விடுவிக்கக்கூடாது என்று கூறி காங்கிரஸ் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஒத்திவைப்பு தீர்மானம் மீது மக்களவையில் இன்று விவாதம் நடைபெற இருந்தது. இந்நிலையில் மக்களவை இன்று கூடியதும் முன்னாள் மக்களவைத் தலைவர் PA சங்மாவின் மறைவு செய்தி வெளியானது. இதனையடுத்து சங்மாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து மக்களவை உறுப்பினர்கள் 2 நிமிடம் நேரம் அமைதி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அவையை வரும் 8ஆம் தேதி வரை மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் ஒத்திவைத்தார். The House may now stand in silence for a short while as a mark of respect to the memory of the departed. மாநிலங்களவையில் அலிகர் பல்கலை சிறுபான்மை அந்தஸ்து விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகரில் உள்ள முஸ்லிம் பல்கலைக்கழகம் சிறுபான்மையினருக்கானது அல்ல என்று மத்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் முகில் ரோத்தகி அண்மையில் கருத்து தெரிவித்திருந்தார். இதையடுத்து அலிகர் பல்கலையின் சிறுபான்மை தகுதியை பறிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன. இந்த பிரச்சினை இன்று மாநிலங்களவையில் எதிரொலித்தது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாட்டை கண்டித்து எதிர்க்கட்சிகள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து முழக்கமிட்டன. இதையடுத்து மாநிலங்களவை பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை நடவடிக்கைகள் வழக்கம் போல தொடர்ந்தன. நாட்டின் எந்த ஒரு தேசிய நெடுஞ்சாலையிலும் ரயில் பாதைகள் குறுக்கிடாத வண்ணம் தடுக்கக்கூடிய 10,200 கோடி மதிப்பிலான சேது பாரதம் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். தில்லி விஞ்ஞான் பவனில் நடந்த இந்த விழாவில் பேசிய பிரதமர் மோடி, வெறும் கைத்தட்டல்களை வைத்துக் கொண்டு ரயில்வேயை வெற்றிகரமாக ஓட வைக்க முடியாது என்று தெரிவித்தார்.
இதற்கு முன் எம்பிக்கள் சிலரின் நலனுக்காகவே புதிய ரயில்கள் அறிவிக்கப்பட்டன என்ற மோடி பல ரயில்வே திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டதாகவும் தெரிவித்தார். சேது பாரதம் திட்ட தொடக்க விழாவில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தின்படி 208 இடங்களில் புதிய ரயில்வே மேம்பாலங்கள் அல்லது நிலத்தடி குகைப்பாதைகள் அமைக்கப்பட உள்ளன. 50 முதல் 60 ஆண்டுகள் பழமையான பாலங்கள் இடிக்கப்பட்டு புதிய பாலங்கள் கட்டப்பட உள்ளன. ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை அனுபவிக்கும் 7 பேரின் விடுதலை குறித்து மத்திய அரசு சாதகமான முடிவை எடுக்க வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முருகன், சாந்தன், பேரறிவாளன், நளினி, ரவிச்சந்திரன், ஜெயக்குமார் மற்றும் ராபர்ட் பயஸ் ஆகிய 7 பேரையும் விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவு செய்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின் ஆயுள் தண்டனையாக குறைத்து கடந்த 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பொழுது அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டுமென தமிழக அரசு உத்தரவிட்டதை பாரிவேந்தர் சுட்டிக்காட்டியுள்ளார். அப்பொழுது இதனை எதிர்த்து மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது என்றும் இந்த வழக்கு இன்றளவும் விசாரணைக்கு வரவில்லை என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கடந்த 2014ஆம் ஆண்டு இவர்கள் அனைவரையும் விடுதலை செய்வது குறித்து தமிழக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், மத்திய குற்ற புலனாய்வு அமைப்பு இந்த வழக்கை விசாரித்த காரணத்தினால் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 435வது பிரிவின்படி தமிழக அரசின் இந்த முடிவு குறித்து மத்திய அரசு தனது கருத்தை தெரிவிக்க நேற்று முன்தினம் தமிழக அரசு சார்பில் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ராஜீவ் கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரும் 24 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்துவிட்ட காரணத்தினால் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று சாதகமான முடிவை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் +2 தேர்வுகள் இன்று தொடங்கின. தேர்வு எழுதிய மாணவர்கள் தமிழ் முதல் தாள் தேர்வு எளிதாக இருந்ததாக தெரிவித்தனர். இதுகுறித்து விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. முதல் நாளான இன்று தமிழ் முதல் தாள் தேர்வு நடைபெற்று முடிந்தது. காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த தேர்வு மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. சென்னை அசோக் நகரில் உள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் KC வீரமணி, பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் சபிதா, அது மட்டுமல்லாமல் அரசு தேர்வுத்துறை இயக்குநர்கள், பள்ளி கல்வித்துறை இயக்குநர்கள் ஆகியோர் இந்த தேர்வை பார்வையிட்டனர். இந்த தமிழ் முதல் தாள் தேர்வை குறித்து மாணவ மாணவிகள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு தமிழ் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் பேப்பர் நாங்கள் எழுதினோம். நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தோம். அதே மாதிரி ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. நல்லா எழுதிட்டு வந்திருக்கோம். எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸின்னு சொல்கிறத விட நாங்கள் நல்லா படிச்சிருந்தோம் தான் சொல்லலாம். இனிமேட்டு வர எக்ஸாமும் நாங்கள் நல்லா படிப்போம், நல்லா எழுதுவோம். எனக்கு தமிழ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இனிமேட் எல்லா எக்ஸாமும் ஈஸியாக இருக்குன்னு நம்புகிறோம். ஸ்கூலில் நிறையா நிறையா சொல்லி கொடுத்தாங்க. நிறையா டெஸ்ட் வச்சாங்க, ஸ்லிப் டெஸ்ட் நிறையா வச்சாங்க ஸ்கூலில். நான் 4 நாளும் ப்ரிப்பேர் பண்ணேன். தமிழும் பண்ணேன், மற்ற சப்ஜெக்டும் பண்ணேன். இன்னைக்கு தமிழ் கொஸ்டின் அப்புறம் ஈஸியாக தான் இருந்தது. நான் எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. 90 மேலே எடுப்பேன்னு நம்பிக்கை இருக்குது. மார்ச் 7ஆம் தேதி தமிழ் 2ஆம் தாள் தேர்வு நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த தேர்வுகளானது ஏப்ரல் 1ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை அசோக் நகரில் இருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் புவனேஸ்வரி. ஈஸியாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே இருந்துச்சு. 1 வேர்ட் தான் 2 கஷ்டமாக இருந்தது. பட் அதுவும் நாங்கள் எழுதிட்டோம். ஈஸியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா எக்ஸாமும் வரணும்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அதே மாதிரி வரணும். எக்ஸாம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. 1 வேர்ட்ஸ்லாம் கஷ்டமாக வரும்னு நினச்சேன். ஆனால் அதுவுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி எல்லாருமே வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அவ்வளோதான். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவித்த பிறகு ஓரிரு நாளில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் தேதி இன்று பிற்பகல் 3 மணிக்கு வெளியாகிறது. இதனையடுத்து சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய ராஜேஷ் லக்கானி, தேர்தல் தேதி அறிவித்த 2 மணி நேரத்தில் கடைசியாக பிறப்பித்த அரசாணை பற்றிய தகவல்களை அரசு அலுவலர்கள் தெரிவிக்க வேண்டும் என கூறினார். பேரவை தேர்தல் தேதி அறிவித்த பின்னர் எந்தவொரு திட்டத்தையும் செயல்படுத்த தேர்தல் ஆணையத்தின் அனுமதியை பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தல் பணியில் மத்திய அரசு அலுவலர்களை ஈடுபடுத்துவது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். தேர்தல் கண்காணிப்பு பணியில் 702 பறக்கும் படைகள் ஈடுபடுத்தப்படும் என்றும் அனுமதி பெறாத சுவர் விளம்பரங்களை அழிக்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்றும் ராஜேஷ் லக்கானி குறிப்பிட்டார்.
புதிய திட்டங்கள் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏற்கனவே அரசு திட்டங்களை பற்றி ஒரு பொதுவாக என்ன எலெக்ஷன் கமிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா, இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நபர் இருக்கிறது ஸ்கீம் அவங்க முன் அனுமதி பெற்று தான் செயல்படுத்த முடியும். ஸ்கீம்னா ஆரம்பிக்கப்பட்டதுன்னா செயல்படுத்தலாம், ஆரம்பிக்கப்படாத ஸ்கீம் செயல்படுத்த முடியாது. வெள்ள நிவாரணம் வந்து முழுமையாக வழங்கப்படலை. இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ நாட்களில் வழங்கப்படலாமா? அதில் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்க முடியும் இல்லை. இப்போ இருக்கிறது விதிமுறைப்படி அவங்க தேர்தல் ஆணையத்தை அனுமதி பெற்று தான் வழங்க இயலும். மூன்றாவது நாளாக தொடரும் நகை வணிகர் போராட்டம். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பலம் வாய்ந்த பாரதிய ஜனதா கட்சி கூடுதல் பலம் சேர்ப்பதற்காகத்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடுவோரிடம் விருப்ப மனு பெறும் நிகழ்ச்சி சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று தொடங்கியது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், கூட்டணி அமைப்பதால் பாரதிய ஜனதா கட்சி பலவீனம் அடைந்துவிட்டதாக கருதக்கூடாது என்றார். தமிழகத்தில் மாற்று சக்தியாக உருவெடுப்பதுடன் பாரதிய ஜனதா ஆதரவின்றி யாரும் ஆட்சியமைக்க முடியாத நிலை உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக வலிவிழந்து விடவும் இல்லை. கூட்டணி பேச்சுவார்த்தையையும் நேர்மறையாக துணிச்சலாகத்தான் நாங்கள் சந்திப்போம். ஏனென்றால் எங்களை பொறுத்தமட்டில் கூட்டணி என்பது கூடுதல் பலமே தவிர நாங்கள் அதிக பலத்தோடு விளங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆக பலத்தோடு பலம் சேர்ப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமே தவிர பலவீனமானவர்கள் நாங்கள் அல்ல என்பதை இப்பொழுதே நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இன்று தொடங்கியுள்ள +2 தேர்வில் மதுரை மாவட்டத்தில் 37,683 மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மதுரை மாவட்டத்தில் மதுரை, உசிலம்பட்டி, மேலூர் ஆகிய கல்வி மாவட்டங்களில் 282 பள்ளிகளில் 92 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 19,522 மாணவர்களும் 18,161 மாணவிகளும் தேர்வு எழுதுகின்றனர். 1,722 பேர் தனி தேர்வர்களாக எழுதுகின்றனர். முதல் நாளான இன்று தமிழ் முதல் தாள் தேர்வு நடைபெற்றது. மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள தேர்வு மையங்களில் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் ஆய்வு மேற்கொண்டார். இதேபோன்று திருச்சி மாவட்டத்தில் 14,887 மாணவர்கள், 18,397 மாணவிகள் என 33,284 பேர் தேர்வு எழுதினர். 52 பார்வையற்றோர் உள்பட 69 மாற்றுத்திறனாளிகளும் தேர்வு எழுதினர். தேர்வு முறைகேடுகளை தடுக்க 135 ஆசிரியர்கள் அடங்கிய பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். தேர்வு மையங்களில் மாணவ மாணவிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. வெள்ளம் பாதித்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் காரணமாக நம்பிக்கையுடன் +2 பொதுத் தேர்வை எதிர்கொள்வதாக மாணவ மாணவிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் +2 அரசு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு கல்வி மாவட்டங்களில் 20,948 மாணவர்களும் 23,784 மாணவிகளும் என மொத்தம் 44,282 பேர் தேர்வு எழுதி வருகின்றனர். தேர்வு மையங்களில் குடிநீர் வசதி, தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக மழை வெள்ளத்தில் காஞ்சிபுரம் மாவட்டமும் கடுமையாக பாதிக்கப்பட்டு 1 மாதத்திற்கும் மேலாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. அதனை ஈடுகட்டும் விதமாக பாடம் நடத்திய ஆசிரியர்கள் தேர்வை பதற்றமின்றி எதிர்கொள்ள பல அறிவுரைகளை வழங்கியுள்ளதாக மாணவ மாணவிகள் குறிப்பிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 26,511 மாணவ மாணவிகள் +2 தேர்வு எழுதி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், தக்கலை, குழித்துறை ஆகிய 3 கல்வி மாவட்டங்களில் 13,115 மாணவர்களும் 13,396 மாணவிகளும் தேர்வில் பங்கேற்றுள்ளனர். இவர்களுடன் 20 பார்வையற்ற மாணவர்களும் தேர்வு எழுதுகின்றனர். பொதுத் தேர்வு நடைபெறும் தேர்வு மையங்களில் மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தை போன்றே புதுச்சேரி மாநிலத்திலும் +2 அரசு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியுள்ளது.
புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள 35 தேர்வு மையங்களில் 135 பள்ளிகளை சேர்ந்த 6556 மாணவிகள், 7781 மாணவிகள் என மொத்தம் 14337 பேர் தேர்வு எழுதுகின்றனர். முதல் தாள் தேர்வு தொடங்கியுள்ளதையொட்டி ஏராளமான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கோவில்களுக்கு சென்று வழிபட்டனர். தேர்வு முறைகேடுகளை தடுக்க கல்வித்துறை சார்பில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே தமிழக அரசு பேருந்தும் கோழி கழிவுகளை ஏற்றி வந்த மினி லாரியும் மோதியதில் ஓட்டுநர் உயிரிழந்தார். 7க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உதகையிலிருந்து தமிழக அரசு பேருந்து ஒன்று திருவனந்தபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. பேருந்தை குருந்தன்கோடு அருகே உள்ள கொடுப்பக்குழி பகுதியைச் சேர்ந்த ராஜாசிங் என்பவர் ஓட்டி வந்தார். பேருந்தில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தனர். பேருந்தை தக்கலை அருகே குமாரபுரம் பகுதிக்கு வந்தபொழுது எதிரே கோழி கழிவுகளுடன் வந்த மினி லாரியுடன் மோதியது. இதில் ஓட்டுநர் ராஜாசிங் அதே இடத்தில் பலியானார். பேருந்தில் இருந்த 7க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். காயமடைந்த அனைவரும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதை கொண்டை ஊசி வளைவுகளில் தடுப்பு சுவர் அமைக்கப்படாததால் விபத்துகள் தொடர்வதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்துள்ளனர். நீலகிரி வரும் சுற்றுலா பயணிகளின் முக்கிய பயண சாலையாக குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலை உள்ளது. ஆங்கிலேயர் காலத்தில் அமைக்கப்பட்ட இந்த சாலை மிகவும் குறுகலாக இருந்தாலும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. 15க்கும் அதிகமான கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட சாலையில் பல இடங்களில் தடுப்பு சுவர்கள் இல்லாமல் உள்ளது. இதனால் பல வாகனங்கள் பள்ளத்திற்குள் பாய்ந்து உயிரிழப்புகள் நேரிட்டு வருகின்றன. இதனால் உடனடியாக தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த தடுப்பு சுவர் இல்லாதனால தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரோடு அகலம் கம்மியா இருக்குது. ரோட்டில் கொஞ்சம் அகலம் படுத்துனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரோடு இந்த மாதிரி ஹில்ஸில் ஓட்டி பழக்கம் இல்லாதவங்க தான் ஜாஸ்தி இந்த ரோட்டில் வருது. அதனால தான் இப்போ இந்த மாதிரி ஆகுறது. ரோடு அகலம் ரொம்ப கம்மியாக இருக்குது. தங்க நகைகள் மீது விதிக்கப்பட்ட 1% உற்பத்தி வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி நகைக்கடை உரிமையாளர்கள் நடத்திவரும் கடையடைப்பு போராட்டம் இன்று 3வது நாளாக தொடர்கிறது. சென்னையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து நகைக்கடை வணிகர்கள் ஆலோசனை நடத்தினர். இதனையடுத்து வரும் 7ஆம் தேதி வரை கடையடைப்பு போராட்டத்தை நீட்டிப்பதென முடிவெடுத்துள்ளனர். இதனால் நகைக்கடை வர்த்தகம் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசு கிரிக்கெட் மட்டுமின்றி அனைத்து விளையாட்டுகளையும் ஊக்குவித்து வருவதாக டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா தெரிவித்துள்ளார். தேர்தலில் 100% வாக்களிப்பதன் தேவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பன்னாட்டு மகளிர் நாளை முன்னிட்டு கோவையில் ஆடவர், மகளிர், பள்ளி மாணவர்களுக்கான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கோவை கொடிசியா பகுதியில் நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சானியா, கடந்த 1.5 ஆண்டுகளில் 3 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் வென்றது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். பெண்கள் பல துறைகளில் சிறப்பாக செயல்பட்டாலும் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. நிறம் மற்றும் திருமணம் பற்றிய கேள்விகள், அதுபோன்ற சிந்தனைகளில் இருந்து பெண்கள் வெளிவர வேண்டும் எனவும் சானியா கருத்து தெரிவித்துள்ளார். There are a lot of obstacles that you have to face, especially at the time when I started playing tennis, which is 23 years ago. I mean, it was unheard of a girl trying to play tennis and become a professional at it. 2016 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தொகுதிகள் எப்போதும் போல எண்ணற்ற ஏக்கங்களுடன் தான் காத்திருக்கின்றன. வேந்த செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று கடலூர் சட்டப்பேரவை தொகுதி. பதினேழாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியா வந்த கிழக்கிந்திய கம்பெனியினர் கால்பதித்த இடம் கடலூர். 1745 முதல் 1758 வரை தென்னிந்தியாவின் தலைநகராக விளங்கியது கடலூர். வெள்ளாறு, கெடிலம், பெண்ணையாறு ஆகிய ஆறுகள் வங்கக்கடலில் கலக்கும் இடமாகவும் கடலூர் விளங்குகிறது. மாவட்ட தலைநகராகவும் அமைந்துள்ள கடலூர் பேரவைத் தொகுதியில் 1/3 பங்கு நகரப்பகுதிகளாக இருக்கின்றன. கடலூர் பேரவைத் தொகுதியில் அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி மொத்தம் 2,28,541 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 1,11,494 ஆண் வாக்காளர்களும்
1,17,025 பெண் வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். இது தவிர 3ஆம் பாலினத்தவர்கள் 22 பேரும் முதல் முறையாக வாக்காளர் பட்டியலில் உள்ளனர். கடலூர் பேரவை தொகுதி தேர்தலில் திமுக 7 முறையும், காங்கிரஸ் 4 முறையும், அதிமுக 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 2011 நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட MC சம்பத் 85,953 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் புகழேந்தி 52,275 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். கடலூர் பேரவைத் தொகுதியில் அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி மொத்தம் 2,28,541 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 1,11,494 ஆண் வாக்காளர்களும் 1,17,025 பெண் வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். இது தவிர 3ஆம் பாலினத்தோர் 22 பேரும் முதன்முறையாக வாக்காளர் பட்டியலில் உள்ளனர். மாவட்டத்தின் தலைநகராக இருந்தாலும் பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருப்பதாக தொகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தமிழகத்தின் புறவழிச்சாலை அமைக்கப்படாத நகரங்களில் ஒன்றாக கடலூரும் இருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகி பூமி பூஜை மேற்கொள்ளப்பட்டாலும் இந்த திட்டம் தொடக்க நிலையிலேயே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் என்பது மக்களின் அன்றாட வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத அம்சமாகவே அமைந்துவிட்டது. கடலூர் தொகுதிக்கான புறவழிச்சாலை ஒரு 15 ஆண்டு காலமாக கிடப்பில் போட்டிருக்கிறது மிகவும் வருத்தமளிக்கக்கூடிய ஒரு செயலாகும். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக மாற்று புறவழி பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று நகராட்சி தீர்மானம் நிறைவேற்றிய பிறகும், அதற்கான இடம் ஆய்வு செய்யப்பட்ட பிறகும் அந்த மாற்று புறவழி பேருந்து நிலையம் என்பது அமைக்கப்படாமலே இன்றைக்கு கடலூர் மக்கள் மிகுந்த போக்குவரத்து சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள். முடிக்கப்படாத புதை சாக்கடை திட்டம், புதிய பேருந்து நிலையம் மற்றும் மருத்துவக் கல்லூரி என்ற அறிவிப்புகள் எல்லாம் நிறைவேற்றப்படாமலேயே இருக்கின்றன. கடலூர் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம், மீனவர்களின் நீண்டகால கோரிக்கையான கடலூர் துறைமுகத்தை ஆழப்படுத்தி தூண்டில் வளைவு அமைக்கும் திட்டம் என ஏராளமான திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. வாக்குறுதி கொடுக்குறாங்க, தேர்தல் காலத்தில் துறைமுகத்தை நாங்கள் ஆழப்படுத்துகிறோம், தூண்டில் வளைவு போடுறோம், தடுப்பு சுவர் அமைக்கிறோம், மீனவ மக்களுக்கு இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க. வெறும் வாய் வார்த்தையாக தான் போகுது, அது செயல்முறையில் நடைபெற முடியுது. ஏன் இந்த மீனவனுக்கு இந்த கடலை ஆழப்படுத்த மாட்றாங்க, 2 பக்கமும் பாலம் அமைச்சு கொடுக்க மாட்றாங்க. வருஷத்துக்கு 340-40 மீனவன் உயிர் போகுது. இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தா தான் கடலூர் மாவட்டம் ஒட்டுமொத்த மீனவனும் ஓட்டுக்கு போடுவோம், இல்லைன்னா ஓட்டை புறக்கணிப்போம். இந்த துறைமுகத்தில் மண் அடைஞ்சால எங்களை மரண துறைமுகமாக தெரியுது. ஏன்னா மீன் பிடிச்சிட்டு வரும்போது அங்கே உயிரிழப்பு ஏற்படுது, போட்டு இழப்பு ஏற்படுது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. துறைமுகத்தை ஆழப்படுத்தணும், தூண்டில் வளைவு போடணும், தூண்டில் வளைவு போட்டு இந்த மீனவ மக்களை வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எங்கள் மீனவ சார்பாக அந்த அரசாங்கத்துக்கு கேட்டுக்கொள்ள. கெடிலமாற்றின் குறுக்கே கம்மியம்பேட்டை பகுதியில் தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. கடலூர் நகருக்கு குடிநீர் வழங்கும் இந்த பகுதியில் நெல்லிக்குப்பம் அருகே அமைந்துள்ள தனியார் சர்க்கரை ஆலையின் கழிவுநீர் கலப்பதால் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையும் கவனிக்கப்படாமலேயே உள்ளது. 2015ஆம் ஆண்டின் இறுதியில் 2 முறை நேரிட்ட கனமழை மற்றும் கடும் வெள்ளப்பெருக்கு கடலூர் தொகுதியை புரட்டி போட்டது. பல மாதங்கள் கடந்தும் பாதிப்புகளில் இருந்து மக்கள் இன்னும் மீளவில்லை. அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட நிவாரணம் முழுமையாக கிடைக்கவில்லை என்பது பெரும்பாலான பகுதிகளில் வசிக்கும் மக்களின் குறையாகவே உள்ளது. இது தவிர மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடலூர் நகரில் சேதமடைந்த சாலைகள் சீரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என வாகன ஓட்டிகளும் மக்களும் தெரிவிக்கின்றனர். திமுக, அதிமுக என மாறி மாறி தொகுதியை கைப்பற்றினாலும் மக்கள் நல திட்டங்களிலும் தொகுதி முன்னேற்ற திட்டங்களிலும் முன்னேற்றம் இல்லை என்பதே கடலூர் பேரவை தொகுதியின் கள நிலவரமாக உள்ளது. இந்த கடலூர் சட்டமன்ற தொகுதியின் வளர்ச்சி நிதிக்காக கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் இதுவரை ஒன்று கூட செய்யவில்லை. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும், அவருடைய சட்டமன்ற அலுவலகமே பூட்டி கிடப்பதால் மக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களையும் கொடுக்க முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். கடலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அரசின் திட்டங்கள் எதுவுமே நிறைவு பெறவில்லை. இது இனிவரும் காலங்களில் இந்த திட்டங்களை நிறைவு பெற்றால்தான் கடலூர் சட்டமன்ற தொகுதி வளர்ச்சி பெறும் என்பது நீண்டகால மக்களின் கோரிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக கடலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து பிரேமானந்த். பிரான்சில் 4வது நாளாக அகதிகள் முகாம் இடிப்பு, போராட்டத்தில் ஈடுபட்ட அகதிகள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
அயலக செய்திகள். வடக்கு பிரான்சில் உள்ள கலேவில் அகதிகள் முகாம்களை இடிக்கும் பணி 4வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றது. இதற்கு அகதிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மத்திய கிழக்கு நாடுகளான சிரியா, ஈரான், சூடான் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து ஏராளமான அகதிகள் ஐரோப்பிய நாடுகளில் அகதிகளாக தஞ்சம் அடைந்துள்ளனர். இதில் பிரான்சின் வடபகுதியில் உள்ள கலேவில் ஜங்கல் அகதிகள் முகாமில் ஆயிரக்கணக்கான அகதிகள் தங்கி வருகின்றனர். இவர்களுக்கு ஒரு சில தொண்டு நிறுவனங்களும் உள்ளூர் மக்களும் தற்காலிக கூடாரங்கள் அமைத்துக் கொடுத்துள்ளனர். அகதிகளை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கலே பகுதி மக்களின் வலியுறுத்தலை அடுத்து அகதிகளை அகற்ற அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து கலேவில் உள்ள அகதிகள் முகாம்களை புல்டோசர்களை கொண்டு இடிக்கும் பணி 4வது நாளாக நடைபெற்றது. இதற்கு அகதிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஜோகோவிச்சை உலகின் தலைசிறந்த வீரராக இப்போதே கருத முடியாது. அவர் எட்ட வேண்டிய உயரம் இன்னும் அதிகம் என்று ஜோகோவிச்சின் பயிற்சியாளர் போரிஸ் பெக்கர் கருத்து தெரிவித்துள்ளார். உலகின் முதுநிலை டென்னிஸ் ஆட்டக்காரராக செர்பியா நாட்டு ஜோகோவிச் உள்ளார். உலகின் சிறந்த விளையாட்டு வீரருக்கான இந்த ஆண்டு லாரஸ் விருது அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி ஜோகோவிச்சின் பயிற்சியாளரான முன்னாள் வீரர் போரிஸ் பெக்கர் கருத்து தெரிவித்துள்ளார். ரோஜர் ஃபெடரர் போல 17 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளை ஜோகோவிச் வெல்வாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த பெக்கர், ஜோகோவிச் உத்வேகம் கொண்ட வீரர், அவரை இப்போதே உலகின் தலைசிறந்த வீரராக அழைக்க முடியாது, அவர் மேலும் மேலும் முன்னேற இருக்கிறார் என்று அவர் கருத்து தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்பட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதி இன்று பிற்பகல் 3 மணிக்கு அறிவிப்பு வெளியாகிறது. 10,200 கோடி ரூபாயில் சேது பாரத திட்டம் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். 7 பேர் விடுதலை பற்றி சாதகமான முடிவு எடுக்க வேண்டும், மத்திய அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். +2 தேர்வுகள் தொடங்கின. தமிழ் முதல் தாள் எளிதாக இருந்ததாக மாணவர்கள் கருத்து. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.